அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10ஆம் இடம் சொல்லும் ரகசியம். அதாவது ஜாதகத்தில் 10ஆம் இடம் அல்லது 10ஆம் பாவம் சொல்லும் ரகசியம். 10ஆம் பாடங்கிறது என்ன, சரிங்களா? அதாவது ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், 10ஆம் இடம்னா என்னங்க சார்? 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாவகிரகம் இருக்குது, 10ல் ஒரு பாவி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு கேட்குறாங்க. 10ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கணுமா, பாவகிரகம் இருக்கணுமா, என்னென்ன கிரகம் இருந்தால் நல்ல அமைப்பு, 10ஆம் பாவாதிபதி எந்தெந்த அமைப்பில் இருந்தால் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். பொதுவாகவே லக்னத்துக்கு 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. லக்னத்துக்கு 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் என்ன செயல் பண்ணுறாங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும், எப்படி அவங்க ஜீவனஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த 10ஆம் இடம் அவங்க வருமானம் எப்படி இருக்கும், அவங்க தொழில் எப்படி இருக்கும், அவங்க எப்படி அவங்களோட இது எப்படி இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க தொழில் சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை அசிங்கமானப்படுவாங்களா, இல்லை அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் மதிப்பு மேலும் கூடுமா, இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம் தான். 10ஆம் இடத்தை வச்சு நம்ம நிறைய சொல்லாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா தொழிலுக்கு குறிக்கிற இடம் 10ஆம் இடம் தான். ஜீவனஸ்தானம், அந்த வருமான ஜீவனம் அவங்க இப்போ எந்த வழியில் ஜீவனம் நடத்துகிறாங்க அதை சொல்கிற இடம் 10ஆம் இடம் தான். கர்மஸ்தானம், அந்த கர்மம் சொல்லுவாங்க, அந்த கர்மஸ்தானத்தை சொல்கிற இடமும் இந்த 10ஆம் இடம் தான். அந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி அந்த இடம் சொல்கிற இடம் வந்து 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் இடத்தை வச்சு நிறைய சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறாங்களா, இல்லை அடிமை வேலைக்கு போடுறாங்களா, இது இந்த 10ஆம் இடத்தை சொல்லிடலாம். இப்போ 6ஆம் இடம் நல்லா வலுத்துருச்சுன்னா அவங்க அடிமை வேலை தான். இந்த பிறவியில் அவங்க வேலைக்கு மட்டும்தான் போக முடியும், சொந்த தொழில் பண்ண முடியாது. 10ஆம் இடம் வலுத்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால சொந்த தொழில் மட்டுமே தான் பண்ண முடியும், அவங்க பிஸ்னஸ் தான் பண்ண முடியும். பிஸ்னஸ் அல்லது வியாபாரம் பண்ணுற மாதிரி வரும். அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு செட் ஆகாது, வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், அவங்க ஜாதகம் இப்போ அப்படி தான் இருக்கும். 10ஆம் இடம் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ஒரு சில பேருக்கு வலுத்திருப்பாருங்க. அது எந்த லக்னமாக இருக்கட்டுங்க, என்ன ராசியாக இருங்க, நீங்கள் என்ன லக்னமாக இருங்க, என்ன நட்சத்திரமாக வேணா இருங்க, உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் நல்லா வலுத்து இருந்ததுன்னா அந்த கிரகத்தோட தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிரும், சரிங்களா? லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி வலுத்து இருந்தால் அந்த கிரகத்தோட தொழில் உங்களுக்கு அமைஞ்சிரும். இல்லைன்னா சொந்த தொழில் கொடி கட்டி பறந்துருவீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்துடும். 10ஆம் அதிபதி கெட்டு போகவே கூடாதுங்க. 10ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது, 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகவே கூடாது. உங்களுக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகக்கூடாது, சொந்த தொழில் பண்ண விடாமே பண்ணிடும், ஃபுல்லாக வரையும் ஏற்பட்டுரும். 10ஆம் அதிபதி பாருங்கள், ஒரு சில பேர்த்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து பாருங்கள் லக்னத்தில் இருக்கும். லக்னங்கிற தலை, முதல் இடம் தலையை சொல்கிற இடம் நாம் இடம். 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும். தொழில் தேடி வரும், உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். இவங்க போக வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். யார் மூலமாக எப்படியும் வந்து நீ சொந்த தொழில் பண்ணி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இயற்கை கொண்டு வந்து இழுத்து விட்டுரும். இது நடக்கும் கண்டிப்பாக. ஒரு சில பேருக்கு 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பார். தன்னோட முயற்சி மூலமாக சொந்த தொழிலில் கொடி கட்டி பறப்பாங்க, சக்ஸஸ் ஆவாங்க. ஒரு சில பேருக்கு 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பார். அந்த தொழில் மூலமாக மட்டுமே இவங்களுக்கு வருமானம் வரும். அவங்க என்ன தொழில் பண்ணாலும் வருமானம் தாங்க. இவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்காது. ஃபஸ்ட்டு 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கவங்களாம் பாருங்கள், வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்காது. மதிப்பு மரியாதை தேடி வரணும், அந்தஸ்து கௌரவம் தேடி வரணும், நான் அடுத்தவனுக்கு வேலை கொடுக்கணும், அடுத்தவனுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், நான் தான் முதலாளியாக இருக்குன்னு சொல்கிறவங்களாம் இந்த அமைப்பு தான். ஒரு சில பேருக்கு 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பார். அப்போ எந்த மாதிரி தொழில் அமையினா, ஒரு சில பேருக்கு அந்த வீடு கட்டி வாடகை கொடுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு அம்மாவோட தொழில் எடுத்து பண்ணுவாங்க, இல்லை அம்மாவே தொழிலுக்கு வந்து இவங்க சொந்த தொழில் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். இல்லை ட்ராவல்ஸ் 4ஆம் இடம் வாகனம் குறிக்கிற இடம், 10ஆம் இடங்கிறது தொழில். இப்போ 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் வாகனத்து மூலமாக தொழில், ட்ராவல்ஸ் வச்சு தொழில் சம்பாதிக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வீடு வாகனம் மூலமாக, அதாவது 2 வீலர் ஷோரூம் வச்சுருக்கவங்க, கார் ஷோரூம் வச்சுருக்கவங்க, 2 வீலர் சேல்ஸ் பண்ணுறவங்க, கார் சேல்ஸ் பண்ணுறவங்க, அந்த பிஸ்னஸே அவங்க எடுத்து பண்ணுறவங்க, ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்குலாம் பாருங்கள் 10ஆம் அதிபதி 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்கவங்க தான் பண்ண முடியும். ஒரு சில பேர் 10ஆம் அதிபதி 6ல் போய் மறைஞ்சிருவார். இவங்களால சொந்த தொழில் பண்ண முடியாது, இவங்க வேலைக்கு தான் போக முடியும். சப்போஸ் அந்த 10ஆம் அதிபதி திசையில் 6ஆம் இடத்துல போய் கிரகம் இருந்ததுன்னா இவங்க கடனாளியாக மாறிடுவாங்க, சொந்த தொழில் அடி மேல் அடி விழுகும். சனி திசையாக 19 வருஷம் அடி விழுகும், சூரிய திசையாக அவங்களுக்கு 6 வருஷம் அடி விழுகும், சந்திர திசையாக 10 வருஷம் அடி விழுகும், செவ்வாய் திசை 7 வருஷம் அடி விழுகும். சொந்த தொழில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க கூடுமான அளவுக்கும் அவங்க சொந்த தொழில் பண்ணாமல் வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஒரு சில பேருக்கு 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பாங்க. 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் கணவனோ அல்லது மனைவி பேரில் சொந்த தொழில் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் பார்த்துருவாங்க, ஜெயிச்சிருவாங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 10ங்கிற தொழில், 7ங்கிறது கணவன் மனைவி குறிக்கிற இடம். அதே மாதிரி கூட்டாளியும் 7ஆம் இடம் தான், கூட்டு தொழில் 7ஆம் இடம் தான். ஒரு சில பேருக்கு பாருங்கள் 10ஆம் அதிபதி 7ல் இருப்பார். கூட்டு தொழில் மூலமாக சம்பாதிக்கிறவங்க இந்த அமைப்பு இருக்கும். அதை பார்ட்னர்ஷிப்போடு இருப்பாங்க, பார்ட்னர் வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கும் கூட்டு தொழில் ஒத்து வராதுங்க. மேக்ஸிமம் பாருங்கள் கூட்டு தொழில் ஒத்து வராதவங்க தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் கூட்டு தொழில் மட்டும்தான் அவங்களுக்கு செட் ஆகும், தன்னோட பார்ட்னரோடு சேர்ந்து பண்ணுவாங்க. ஒரு சில பேர் தன்னோட ஒய்ஃபையோ கணவனோ இல்லை மனைவியோ அவங்களுக்கு பார்ட்னராக
இது பண்ணிடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு பார்ட்னர் இதெல்லாம் பாருங்கள், அந்த கணவன் மனைவியோடது இருக்கும், அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இது பண்ணி ப்ராப்பராக பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் கணவனோ அல்லது மனைவி பேரில் தொழில் பண்ணுறது, இல்லை அவங்க பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது, அதுவும் சக்ஸஸ் கொடுக்கும். 10ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டா இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு சில பேர் 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் தந்தையோட தொழில் எடுத்து பண்ணுவாங்க. இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள், தந்தையோட தொழில் எடுத்து பண்ணுறது, தந்தை பண்ண பிஸ்னஸ்ஸு பாரம்பரியமாக தாத்தா பாட்டி அந்த முன்னோர்கள் அப்பாவோட சொந்தக்காரங்க அப்பாவோட அப்பா அம்மா அவங்க பண்ண தொழிலில் பரம்பரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பரம்பரை தொழில்னு சொல்லுவாங்க. இது 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அந்த தொழில் எடுத்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ். அந்த தசை வரணும் மெயினாக. அந்த தசை வந்தால் தான் சக்ஸஸ், கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். 10ஆம் அதிபதி 11 இருந்துச்சுன்னா தொழிலில் அபாரமான வளர்ச்சி. ஒரு சில பேர் பாருங்கள், 10ஆம் அதிபதி 11 இருக்கும், தசை நடத்தும், கொடி கட்டி பறப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. வேறு லெவலான ஒரு வாழ்க்கை, அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை தலைகீழ மாறும். உச்சக்கட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதிகப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, பணக்காரனான வாழ்க்கை, ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை, கஷ்டமே இல்லாமல் வாழ்கிறவங்களாம் பாருங்கள், இந்த 10ஆம் அதிபதி 11 அந்த கிரக தசை நடத்துச்சுன்னா தொழிலில் கொடிகட்டிக்கு பறந்துருவாங்க. தொழிலில் நஷ்டமே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. தொழில் எப்பவுமே லாபம்தான், எப்பவுமே வெற்றி தான். இதே 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தொழில்னால் அசிங்கமானம், தொழிலை இழுத்து மூடி க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்கலாம் பாருங்கள். 10ஆம் அதிபதி அந்த 10ஆம் வீட்டு ஓனர், அது எந்த லக்னமாக இருக்கலாம், 10ஆம் அதிபதி குருவாக இருக்கலாம், சனியாக இருக்கலாம், சூரியனாக என்ன வேணால் இருக்கலாம். அந்த 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போனவங்க தொழிலை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுரும், அந்த தொழிலால் அசிங்கமானம் ஏற்பட்டுரும், அந்த தொழிலால் கடன் ஏற்பட்டுரும், தலை குமிஞ்சு நிற்கக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படும். 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அவங்களால சொந்த தொழில் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா அது பெரிய ஒரு நஷ்டத்திலே பெரிய ஒரு இழப்பு கொண்டு போய் விட்டுருங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஒரு சில பேர் பாருங்கள், 10ஆம் அதிபதி பாருங்கள் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பார். தொழில் ஃபுல்லாக விரையும் தான், தொழில் பண்ணுவாங்க, ஆனால் கை காசு போட்டு ஃபுல்லாக விரையும் ஏற்படணும். லாபம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லாபம் இருக்காது. மாதம் அப்படி ரொட்டேஷன், அப்படி ரன்னிங்கில் ரொட்டேஷன்லேயே வாழ்க்கை ஓட்டுற மாதிரி போகும். 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதனால் பார்த்திங்கன்னா பொதுவாக 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறையக்கூடாது. 6ஆம் இடத்துல மறைஞ்சு வேலைக்கு போகிற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரும். 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் அவங்களுக்கு செட்டே ஆகாது. 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போச்சுன்னா தொழில் பண்ணால் கூட அவங்க விரயங்கள் தான் ஏற்படுமே தவிர அவங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்காது. அதாவது தொழில் ரன் ஆகும், தொழில் ஓடும், சம்பாதிப்பாங்க, விரயம் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் சம்பாதிப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, தவிர கையிருப்பு பணம் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே இந்த 10ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லாங்க. 10ஆம் இடத்துல பாருங்கள் சுக்கரன் இருக்கும். ஒரு சில பேர்த்து சுக்கரன் வந்து அழகு சம்மந்தப்பட்ட இது, அந்த கார்மெண்ட்ஸ், இந்த பியூட்டி பார்லர் வைக்கிறது, அந்த ஃபர்னிச்சர் ஷாப் வைக்கிறது, இந்த ட்ராவல்ஸ் விட்டு சம்பாதிக்கிறது, அது எல்லாமே சொகுசு வாழ்க்கை, இந்த அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கரன் தான். அப்போ 10ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கவங்க இந்த கலை சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது, இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி அந்த மீடியாவில் இருக்கவங்க, சினி ஃபீல்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சுக்கரன் ஏற்படுத்தி கண்டிப்பாக சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கும். 10ல் சனி இருக்கவங்க நிதானமான தொழில் பண்ணுவாங்க, மெதுவாக இது பண்ணுற தொழில், பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் வியாபாரம், இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த இரும்பு வாசனையிலே இருப்பாங்க. அழுக்கு சம்மந்தப்பட்டது, அந்த அழுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த கசகசன் இருக்க பொருள் எல்லாமே பிஸ்னஸ், எந்த ஒரு இந்த லேத் ஒர்க்கு, இந்த பட்டறை இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதெல்லாமே இந்த சனி தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சனி கொடுக்கும். மெதுவாக பண்ணக்கூடிய தொழில் இந்த சனி கொடுத்துரும் உங்களுக்கு. அதேமாதிரி 10ல் சூரியன் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லலாம். பொதுவாக 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை இந்த மாதிரி சொல்லலாம். 10ல் செவ்வாய் இருக்கவங்க மேக்ஸிமம் பாருங்கள், 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்க ஒன்றா மருத்துவராக இருப்பாங்க, இல்லை காவல்துறையில் இருப்பாங்க, இல்லை இராணுவத்தில் இருப்பாங்க, மிலிட்ரியில் இருப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு இது பண்ணுறவங்க இருப்பாங்க. சப்போஸ் அதில் இல்லாமல் இருக்கவங்க கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் கொடி கட்டி பறப்பாங்க. இதெல்லாமே இந்த செவ்வாய் வச்சு நம்ம சொல்லிட முடியும். இந்த மாதிரி நிறைய சொல்லாங்க. இந்த 10ஆம் இடத்தை வச்சு, அந்த கிரக சேர்க்கையை வச்சு, அந்த 10ஆம் அதிபதி எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். 10ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருக்குது, ஆனால் சுபகிரகத்தோட தாக்கம் இருக்குது, பாவகிரகத்தோட தாக்கம் இல்லை. கண்டிப்பாக தொழில் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பாவகிரகம் 10ஆம் இடத்தோட பாவகிரகம் சம்மந்தப்பட்டு, 10ஆம் அதிபதியோட பாவகிரகம் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கான்னு சொல்லிடலாம். தொழில் ஓடும், தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் தொழில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தொழில் பண்ண முடியாது. ஏதோ வண்டி ஓடும், நான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, தவிர ஒரு திருப்திகரமான தொழில் இருக்காது. தொடர்ந்து நஷ்டம் ஏற்படும். யாருக்கு 10ல் பாவகிரகம் இருந்து 10ஆம் அதிபதியோட பாவகங்களோட சேர்க்கை ஏற்பட்டவங்களுக்கு தொழில் ஒரு திருப்தியே இருக்காதுங்க அவங்களுக்கு. பொதுவாக 10ல் ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க. சனி 10ஆம் இடத்துல இருந்தாலும் தொழில் கெடுக்கும். கண்டிப்பாக 10ல் ராகு இருந்தாலும் தொழில் கெடுக்கும், 10ல் கேது இருந்தாலும் தொழில் கெடுக்கும். தனிச்சு இருக்கக்கூடாதுங்க. தனிச்சு இருந்து அப்போ சப்போஸ் உங்களுக்கு தனிச்சு அப்படி இருக்க உங்களுக்கு சுபகிரகங்களோட வீட்டில் இருக்கணும். இப்போ சனி 10ல் இருக்காரு, கூட சுக்கிரன் இருக்கலாம், குரு இருக்கலாம், தொழில் நல்லா இருக்கும்.
10ல் தனிச்சிருக்கிற ராகு தொழிலுக்கு எடுக்கும். பொதுவாகவே பாவகிரகம் சனி, ராகு, செவ்வாய், செவ்வாயை விட உங்களுக்கு செவ்வாய் கூட உங்களுக்கு 10ல் திக்பலம் அடைவார். சனி, ராகு, கேது இந்த 3 கிரகங்கள் தனித்து 10ஆம் இடத்துல இருந்த போது கண்டிப்பாக தொழிலுக்கு எடுக்குங்க. நிறைய ஜாதகம் பார்க்கும்போது 10ல் சனி இருந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 10ல் சனி இருந்து தொழில் க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க, தொழிலே பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம்னா சனி 10ஆம் இடத்துல இருந்து பாவிகளோட வீட்டில் இருந்து தொழில் இல்லாமல் பண்ணும். அதுவே சுபகிரகங்களோட சேர்க்கை பார்வை இருந்துச்சுன்னா தொழிலை கொடி கட்டி பறந்துடுவாங்க. இதே தான் கேதுக்கும். ராகுகேது எந்த இடத்துல இருக்கவங்க இருக்கிற வீட்டை கெடுக்கும். அதான் ராகுகேதுவோட அமைப்பு. அப்போது ராகுகேது எங்கே இருக்காங்க, 10ஆம் இடத்துல இருக்காங்களா, சனி 10ஆம் இடத்துல இருக்காங்களா, சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் பண்ணலாமா, ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கக்கூடாதா, இல்லை சொந்த தொழில் ஜெயிக்க முடியுமா முடியாதா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, இல்லை சொந்த தொழிலே கடைசி வரைக்கும் மூவ் பண்ணலாமான்னு இது அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் அந்த 10ஆம் இடமும் அந்த 6ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம முழுமையாக சொல்ல முடியும். சரிங்களா? பொதுவாகவே 10ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கணும், பாவகிரகம் இருக்கக்கூடாது. 10ஆம் அதிபதியோட சுபகிரகம் இருக்கணும். கெடாமல் 6, 8, 12ஆம் இடத்துல கெடாமல் பாவிகளோட சேராமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு சொந்த தொழிலில் கொடி கட்டி பறப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாது. அப்போ ஏற்பட்ட ஜாதகம் வந்து ரொம்ப ரேர், எல்லாத்துக்கும் வராது. ஒரு சில பேர்த்துக்கு தான் அந்த அமைப்பு, அந்த கொடுப்பினை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.